சுப்பா தலை வேற வலிக்கிற, டீ போட்டு குடிக்கலாம். ஐயோ, சக்கரை வாங்க மறந்துட்டேனே. நான் இப்போ கடைக்கு போய் சக்கரை வாங்கிட்டு வர்றதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிரும். அதை இருக்கவே இருக்காது நம்ம தெருவில் நிஷா. ஆமாம், அவள்கிட்ட போய் கேட்போம். நம்மளுக்குன்னு சொன்னால் அவள் தரவே மாட்டாள். நம்ம வீட்டுக்கு விருந்தாளி வந்திருக்காங்கன்னு சொன்னால் தந்துடுவா. இதில் போய் சக்கரை வாங்குவோமா? வேணாம், இது ரொம்ப சின்னமாக இருக்குது. வாங்குறதே வாங்குகிறோம், கொஞ்சம் பெரிய பாத்திரத்தில் வாங்குவோம். இதில் வாங்குவோமா? இதுவும் சின்னமாகவே இருக்குது. இதே கரெக்டாக இருக்குது. இதில் போய் வாங்கிட்டு வருவோம். நிஷாமா, நிஷாமா வாங்க. ரூபியம்மா, என்ன எவ்வளோ தூரம்? உள்ளுக்க வாங்க. என்ன நிஷாமா, ஆளே பார்க்க முடியல, இங்கேதே இருக்கீங்களா? ஊருக்கு போயிட்டீங்களா? உங்களுக்கு ஒரு சங்கதி தெரியுமா? பக்கத்து வீட்டு கோமதி மக யாரையும் கூட்டிகிட்டு ஓடி போயிடுச்சான். நம்ம தெருவே அதை பற்றியும் பேசிக்கிட்டு இருக்கு. நான் எங்கே போகிறேன் ரூபியம்மா? இங்கேதே இருக்கிறேன். இந்த சங்கதி எனக்கு தெரியாமல் போயிடுச்சு. ஆத்தாலும் மகள் என்னென்ன பேசுனாலும் ஊரை பற்றி. இந்த அசிங்க தேவையாப்ப? நமக்கு எதுக்கு நிஷாமா தேவையில்லாத பேச்சு? நான் வேற வந்த விஷயத்தையே மறந்துட்டேன். வீட்டுக்கு வேற விருந்தாளி வந்திருக்காங்க. டீ போட சக்கரை இல்லை, அந்த கிண்ணத்தில் கொஞ்சம் சக்கரை தாங்களே. இதுக்குன்னே ஊர்கதப்பெல்லாம் நம்மள்கிட்ட வந்து பேசினாலா? கிண்ணத்தை கொடுங்க ரூபியம்மா, சக்கரை கொண்டு வரேன். இந்தாங்க ரூபியம்மா சக்கரை. அப்பாடா, வந்த வேலை முடிஞ்சிருச்சு. அடுத்த வீட்டை பற்றி புறணி பேசுனதே கேட்டதே தர்றாளுங்க. டீயை போட்டு குடிச்சிட்டு நிம்மதியாக தூங்குவோம்.